ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சிலர் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, பிரதர் இந்த பிக்சர்ஸ் வேணும் நாங்கள் சண்டே ஸ்கூலில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இப்போ கொடுக்க போகிற மெட்டீரியல் வந்து நிச்சயமாகவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே இப்போது எனக்கு ஒரு வெப்சைட் கிடச்சிது. அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, உங்கள் மொபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ப்ரௌசரில் அந்த கூகுள்னு இருக்கும்ல, அதில் ப்ரௌசரில் வந்து நீங்கள் சூப்பர் கலரிங் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். supercoloring.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். supercoloring.com அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இந்த சூப்பர் கலரிங்னு ஒரு பேஜ் வரும். நல்லா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகி நிறைய பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டும். இது வந்து நமக்கு சண்டே ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லாத பிக்சர்ஸ் தான். இதெல்லாம் சாதாரண நம்ம ஸ்கூலில் நர்சரி கிளாஸில் இல்லை பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த பிக்சர்ஸ் இருக்கும். ஓகே, இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம சண்டே ஸ்கூலுக்கு நம்ம பிக்சர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுறேன், மேலே அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கர்சர் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் டைப் பண்ணி இப்போ உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுன்றதுக்காக நீங்கள் டைப் பண்ண. ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போது ஜீசஸ் நான் டைப் பண்ணுறேன். ஜீசஸ் பேப்டிசம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். என்ன பிக்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜீசஸ் பேப்டிசம் போட்டு ஓகே நம்ம மொபைலில் ஓகே நம்ம கொடுத்தோன்னா பாருங்க, ஜான் த பேப்டிஸ்ட் பாயிண்டிங் டு டிசைபிள்ஸ், பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 வருது. அதில் ஏதாவது ஒன்றைக்கு நான் வந்து ஜான் த பேப்டிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவர் டிசைபிள்ஸ்க்கு ஞானஸ்தானம் கொடுக்குது. அது கிளிக் பண்ணோன்னே இந்த பிக்சர் வருது பாருங்கள். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிக்சர் நமக்கு பிரிண்ட் அவுட் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழே பிரிண்டட்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நான் வந்து பர்த்திமேயஸ் அப்படின்ற நம்ம பர்த்திமேயு குருனுடைய கதை நீங்கள் பைபிள் நீங்கள் வாசித்திருப்பீங்க. அந்த கதையில் சம்பவம். அந்த பர்த்திமேயஸ் நான் டைப் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இத்தனை பர்த்திமேயஸ் ரிசீவ்ஸ் இஸ் சைட் கலரிங் பேஜஸ், ஜீசஸ் ஹீல் பர்த்திமேயஸ் கலரிங் பேஜ். நான் ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், பிளைண்ட் பர்த்திமேயஸ் ரிசீவ்ஸ் ஹிஸ் சைட் கலரிங் பேஜ். இதிலேருந்து நம்ம என்ன பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இது எப்படி உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்றது பாருங்கள். இந்த பிக்சர் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இங்கே கீழே பிரிண்ட் கலர் ஆன்லைன் இருக்கும். அதை வந்து நான் இப்போது அந்த பிரிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பிரிண்ட் நான் கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பேஜ் பாருங்கள், பாதி பேஜ் படம் இருக்குது, பாதி பேஜ் காலியாக இருக்குது. இதை நீங்கள் கீழே தள்ளினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பேப்பர், லேஅவுட், பேஜஸ் இதெல்லாம் காட்டுது பாருங்கள். அந்த பேப்பரில் வந்து நமக்கு வந்து லெட்டர்னு இருக்குது. நமக்கு லெட்டர் சைஸ் தேவையில்லை, A4 சைஸ் தான் நமக்கு தேவை. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த லெட்டர் பக்கத்தில் ஒரு கீழே போட்ட மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஆரோ மார்க்கை நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள், நிறைய உங்களுக்கு லிஸ்ட்டாக வரும். இதில் வந்து நமக்கு ISO A4 நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு லேஅவுட் வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் தான் தேவை. இப்போ பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் போட்டோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த பேஜ் அப்படியே திரும்பிடுச்சு. இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். இந்த படம் வந்து ஃபுல் பேஜில் வந்துச்சு. இதான் நமக்கு தேவை. இப்போ அப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிவியூன்னு வரும். காட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்களா சேவ்னு வருது பாருங்கள். பிளைண்ட் பர்த்திமேயஸ் ஆஸ்க்ஸ் ஜீசஸ் டு ஹீல் ஹிம் கலரிங் பேஜ், ஃப்ரீ பிரிண்டபிள் கலரிங் பேஜ் வருப்பாங்க. அதில் வந்து அந்த ப்ளூ கலர் சேவ்னு இருக்கு பாருங்கள். அந்த சேவ் நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து என் மொபைலில் சேவ் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம பார்க்குது அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைலில் வாங்க. அதில் ஃபைல் மேனேஜர் இருக்கும். அந்த ஃபைல் மேனேஜரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி உங்ககிட்ட இருக்க ஃபைல்ஸ்லாம் காட்டும். அதில் வந்து நான் இப்போ டாக்குமெண்ட்ஸ் DOCSன்னு இருக்கு பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஃபைல்லாம் இருக்குதுன்றது இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். அதில் மேலே வந்துருக்க பாருங்கள் PDF, பிளைண்ட் பர்த்திமேயஸ் ஆஸ்க்ஸ் ஜீசஸ் டு ஹீல் ஹிம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் PDF ரீடர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண இந்த பிக்சர் இப்போ என் மொபைலில் அது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு, ஃபைல்ஸில் சேவ் ஆகி இந்த பிக்சர் வந்து சேவ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ நான் ஜெராக்ஸ் கடைக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த ஜெராக்ஸ் காருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும்னா இதில் மேலே வந்து அந்த ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த நிலா மாதிரி இருக்க பக்கத்தில் ஷேர் பட்டன், அந்த ஷேர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய நம்பருக்கு அது போயிடும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மறுபடியும் நான் இன்னொரு பிக்சர் நான் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்குது, நான் பேக்கில் வரேன். மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், பேக்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் அந்த கர்சரில் இப்போ நான் மறுபடியும் நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? டேனியல்
அப்படின்னு டைப் தானியல் நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்துன பாருங்கள் இவ்வளோ வருது. ப்ராஃபட் டேனியல் கலரிங் பேஜஸ், டேனியல் இன்டர்பிரஸ்ட், நெபுகத்நேசர் ட்ரீம், டேனியல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃப்யூஸ்ட். இது வந்து 3 பைபிள் சம்மந்தப்பட்டது. மற்றதெல்லாம் பைபிள் சம்மந்தப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் பாண்ட்லாம் வருதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதில் மேலே இருக்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் தானியல் சம்மந்தப்பட்ட அத்தனை பிக்சர்ஸும் வருது. இதில் வந்து ஒரு பிக்சரை பாருங்க, அவங்க அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து அந்த விருந்து இது பண்ணுறது, அந்த கையெழுத்து செவத்தில் எழுதுறது, அதெல்லாம் வருது பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து தானியல் வந்து சிங்க கபியில் இருக்கிற மாதிரி பிக்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண சர்ச் பண்ணுறேன். பாருங்கள் டேனியல் பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது. கீழே வந்து இதிலே வந்து பாருங்கள் பைபிள் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் பிக்சர்ஸ், கிங் தாவீத் ராஜாவுடைய 41 பிக்சர்ஸ், மோசஸ் 111, ஜீசஸ் பேரபிள், ஆண்டவருடைய இயேசுடைய ஊமைகள், அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேனியல் பிக்சர் கடைசி பிக்சரை இருக்குது, அதுதான் நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ்க்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கீழே வந்து இந்த டேனியல் பிக்சரில் நம்ம இது ஃபுல் பேஜ், இது டேனியல் பிக்சர் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண இப்படி வருது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பிரிண்டட்னு இருக்கு பாருங்கள், அந்த பிரிண்டட்ல நீங்கள் ஓகே கிளிக் பண்ணுங்கள். பச்சை கலரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மேலே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருப்பேன், அந்த லெட்டர் கீழே பேப்பர் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த படத்துக்கு மேலே பார்த்தீங்களா இது ஓப்பன் ஆகுதா. பேப்பர் வந்து நமக்கு ISO A4 கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து லே அவுட் நான் போர்ட்ரேட்டில் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம இது மேலே PDF இருக்குது பாருங்கள், ஒரு ரவுண்டாக, அந்த PDF நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த PDF பச்சை கலரில் PDFன்னு எழுதிருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகி சேவ்னு கேட்கும். டேனியல் கலரிங் பேஜ், ஃப்ரீ பிரிண்டபிள் கலரிங் பேஜ், ஃப்ரீ பிரிண்டபிள், அதை நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே இப்போ இந்த படம் என்னுடைய மொபைலில் சேவ் ஆச்சு. நான் பேக் போகிறேன். நான் பேக் போயிட்டு நான் வந்து இந்த ஃபைல்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே ஓப்பன் பண்ண இந்த ஃபைல்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணும்போது இப்போ இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள் டேனியல் கலரிங் பேஜ், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, PDF ரீடரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த பிக்சர் இப்போது என்னுடைய மொபைலில் சேவ் ஆயிடுச்சு. இதை நான் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா அதே நீங்கள் மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷேர் பட்டன் இருக்குது. அந்த ஷேர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஷேர் ஆகிடும். ஷேர் பண்ணி இது வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண, உங்கள் சண்டே ஸ்கூல் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சூப்பர் கலரிங் இதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் கலராக நீங்கள் பார்த்துக்கோங்க. supercoloring.com அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க, ஓப்பன் பண்ணுங்கள். எந்த பிக்சர் வேணும்னாலும் அந்த போடுங்க, ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஆதாம் ஏவாள்னு போடுங்க, இல்லை நோவான் போடுங்க, இல்லை தானியல் போடுங்க, இல்லை ஜீசஸ், இல்லை பால், இப்படி நீங்கள் எந்த நேம் போட்டாலும் ஒரு சில பிக்சர்ஸ் வரும். இது பிரிண்ட் அவுட் எப்படி என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு நான் பார்க்கலன்னா, இது பார்த்த உடனே சரி உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விடலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி August 15 எல்லாத்தையும் கடைங்கெல்லாம் க்ளோஸ்டாக தான். இதிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பீஸ் நீங்கள் கொடுத்து அவங்க நீங்கள் கலரிங் பண்ணது கூட நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் படம் எடுத்து நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் கார்டு ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்டில் நீங்கள் ஒட்டி வச்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். பிள்ளைங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பீஸ் எடுத்து கொடுத்து அவங்களையும் நீங்கள் கலர் பண்ண வைக்கலாம். மோஸ்ட்லி இது சம்மந்தப்பட்ட எல்லா பிக்சர்ஸ் நான் ஒரு 2-3 பேர் நான் போட்டு நான் டைப் பண்ண எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிக்சர்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.